கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, செல்வந்தரும் வணிகருமான ஒருவர் சிறிய மீன்பிடி கிராமத்திற்கு சென்றார். அங்கே மதிய நேரத்தில் ஒரு மீனவர் தன் படகிற்கு அருகில் உட்கார்ந்திருப்பதை அவர் கண்டார். நீங்கள் ஏன் மீன் பிடிக்க செல்லவில்லை என்று அந்த வணிகர் கேட்டார். காலையில் என் குடும்பத்திற்கு தேவையான மீன்களை பிடித்து விட்டேன் என்று அந்த மீனவர் பதில் அளித்தார். ஆனால் நீங்கள் இன்னும் அதிக மீன்களை பிடித்து விற்கலாமே என்று வணிகர் சொன்னார். விற்று என்ன செய்ய என்று மீனவர் கேட்டார். பெரிய படகு வாங்கி இன்னும் அதிக மீன்களை பிடித்து நிறைய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகலாமே என்று வணிகர் சொன்னார். செல்வந்தராக்கி என்ன செய்ய என்று மீனவர் மீண்டுமாக கேட்டார். அதற்கு அந்த வணிகர், நீங்கள் எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக உட்கார்ந்து இருக்கலாம். உடனடியாக அந்த மீனவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இப்பொழுதும் நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த எளிய கதை பொது காலத்தினுடைய இந்த 18வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய மைய சிந்தனையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்மை இறைவனில் செல்வந்தராக இருப்பதற்கு அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஏராளமாய் விளைச்சலை கொடுத்த நிலத்தின் உரிமையாளரான செல்வந்தர் அதை பகிர்ந்து கொள்ள மனமில்லாமல் இன்னும் களஞ்சியங்களை இடித்து பெரியவற்றை கட்டி யாவற்றையும் தனக்காக சேர்த்து வைப்பதற்காக நினைப்பதை எடுத்துரைக்கின்றார். இங்கு இயேசு அவனை அறிவிலியே என்கின்றார். ஏன்? அவன் இந்த மண்ணுலகின் செல்வத்தால் தன் மதிப்பை அளந்ததால் அவன் தன் எதிர்காலத்தை பாதுகாத்து விட்டதாக நினைக்கின்றான். ஆனால் உண்மையில் அவன் தன் ஆன்மாவை அழித்துக் கொள்கின்றான். மண்ணகத்தில் செல்வந்தராக இருக்க முயற்சித்து விண்ணகத்தில், அதாவது இறைவனில் செல்வந்தராகின்ற அந்த வாய்ப்பை அவன் இழந்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே இதே உண்மையானது வெளிப்படுகின்றது. வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். இவ்வுலகம், அதில் உள்ளவைகள் எல்லாமும் நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் நிலையான வாழ்வை அது ஒருபோதும் வழங்காது என்று உரைக்கிறது. இறைவனில் செல்வந்தராகுவதே நிரந்தர நிலையான நிறைவாழ்வை தரும் என உணர செய்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இறைவனில் நாம் எப்படி செல்வந்தராகலாம்? இதற்கு 2 வழிகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, என்னுடையவை யாவும் இறைவனுடையவை. முதலில் நம்மிடம் உள்ளவை யாவும் இறைவனிடமிருந்துதான் வருகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய திறமைகள், வாய்ப்புகள், ஆரோக்கியம், செல்வங்கள் மற்றும் நமது அனுதின உணவு கூட நம்முடைய விண்ணக தந்தை நமக்கு தருகின்ற கொடைகள் என்பதை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். இந்த உவமையில் செல்வந்தர் என் விளைச்சல், என் களஞ்சியங்கள், என் தானியம் என சுயநலமாக வாழ்கின்றான். அவனுக்கு நல்ல நிலம், சாதகமான ஒரு காலநிலை, வேலை செய்கின்ற திறன் மற்றும் நல்ல விளைச்சல், இவை அனைத்தையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்பதை அவன் மறந்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் அரசன் தாவீது இதை முற்றிலும் புரிந்திருந்தான். அதனால்தான் தன்னிடம் ஏராளமான செல்வம் மற்றும் அதிகாரம் இருந்த போதும், யாவும் உம்மிடத்தில் இருந்துதான் வந்தவை, உம் கையில் நின்று நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம் என குறிப்பிடுகின்றார். 1 குறிப்பேடு 29வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இறைவனின் கொடைகளை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் நன்றியுணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சம்பாதிக்கின்ற நிலம், வீடு, கார் மற்றும் பொருட்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு நம்மிலே ஏற்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு உணர்வோடு நாம் வாழுகின்ற பொழுது நாம் இறைவனில் செல்வந்தர்களாக வாழுகின்றோம். அவை எவ்வளவு இருந்தாலும் இறைவனின் அன்பு பரிசுகள் என்ற ஒரு உணர்வோடு இருப்பதில் மகிழ்ச்சி காணுகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக, என்னுடையவை யாவும் உன்னுடையவை. இறைவனில் உண்மையான செல்வம் நாம் பெறுவதால் அல்ல, மாறாக நாம் கொடுப்பதால் மட்டுமே அளவிடப்படுகின்றது. செல்வந்தன் தனக்கென யாவற்றையும் சேகரித்தான்.
எவருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் இறைவனில் செல்வந்தர்களாக வாழ இறைவன் கொடுத்ததை பகிர்ந்து வாழ வேண்டும். அப்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றோம். சாரிபாத்தின் கைம்பெண் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே வைத்திருந்த போதும் தன் கடைசி உணவை எலியா இறைவாக்கினருடன் பகிர்ந்து கொண்டார். தன் வறுமையால் அவளது தாராள உள்ளம் இறைவனின் பார்வையில் அவளை உண்மையிலேயே பெரிய செல்வந்தையாக்கியது. 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த கணவரை இழந்த ஒரு பெண் வீட்டு பணியாளராக வேலை செய்கின்றார். அவள் சாதாரண ஒரு ஊதியத்தை தான் பெறுகின்றார். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற அவருடைய அந்த எதிர் வீட்டு ஒரு மூதாட்டிக்கு மளிகை பொருட்களை அவர் வாங்கி தருகின்றார். பார்த்தவர்களே, இறைவனின் பார்வையில் இவளும் செல்வந்தையாகிவிட்டார். அம்மன் பார்த்தவர்களே, அவளுடைய வங்கி கணக்கு சிறியதாக இருந்தாலும் அவளுடைய விண்ணக கணக்கு நிரம்பி வழிகிறது. இறைவனில் அவளும் ஒரு செல்வந்தை தான். இன்றைய 2ஆம் வாசகத்தில் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள் என திருத்துதர் பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். இறைவனில் செல்வந்தராக இருப்பது நமது நேரம், சக்தி மற்றும் இறைவன் தந்த வளங்களை, உறவுகள், கருணையின் செயல்கள், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் இறையரசுக்காய் முதலீடு செய்வதாகும். தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் நேரத்தை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் செலவிடுவோம். இதுவே இறைவனில் செல்வந்தர்களாக மாறுவதற்கான இரகசியமாகும். இறைவனில் வாழ்வோர் நாளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனெனில் அவர்கள் இறைவனின் நற்செயலில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு மன்னக சேமிப்பு கணக்கிலிருந்து அல்ல, மாறாக தமது வளங்கள் மற்றும் திறமைகளை பகிர்வதில் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கே அழகான ஒரு முரண்பாட்டை நான் பார்க்கின்றேன். நாம் எவ்வளவு அதிகம் கொடுக்கின்றோமோ அவ்வளவு அதிகம் கடவுளின் பிள்ளைகள் ஆகின்றோம், அவரில் செல்வந்தர்கள் ஆகிறோம். நாம் உலக சொத்துகளில் இருந்து எவ்வளவு அதிகம் பிரித்து வாழ்கின்றோமோ அவ்வளவு அதிகம் உண்மையிலேயே முக்கியமானவற்றை நாம் சொந்தமாக்கி கொள்கின்றோம். ஒரு முறை ஒரு துறவியிடம் ஒருவர் கேட்டாராம், நீங்கள் மடத்தில் நாள் முழுவதும் என்ன செய்கிறீர்கள் என்று. அந்த துறவி பதிலளித்தார், நாங்கள் விழுகின்றோம், எழுகின்றோம். என்ன விழுகிறோம், எழுகின்றோமா? அந்த மனிதரோ குழப்பம் அடைந்தார். துறவி மீண்டுமாக அவருக்கு விளக்குகின்றார், நாங்கள் இறைவன் முன் வணங்கி விழுகின்றோம், எங்களையே நாங்கள் அர்ப்பணமாக்குகின்றோம், பிறகு மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக இறைவனுக்கு நாங்கள் சேவை செய்ய எழுகின்றோம். இப்படிதான் எங்கள் நாட்களை நாங்கள் விழுவதிலும் எழுவதிலும் நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம், இறைவனில் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறினாராம். செல்வத்தை குவிப்பதில் ஆர்வம் உள்ள இன்றைய உலகத்திலே நாம் இறைவனில் செல்வந்தர்களாக மாறுவதற்கு முயல்வோம். நமது வாழ்க்கையை சொத்துக்களில் அல்ல, சொந்தங்களில் வைப்போம். உண்மையான செல்வம் இறை உணர்விலும் கொடுப்பதிலும் தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 வழிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய திறமைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், நம்முடைய நிலங்கள், வீடு, இவை அனைத்தும் இறைவன் எனக்கு கொடுத்தவை என்பதை நாம் நம்புகின்றோமா? இவை வெறும் எனக்கானது மட்டுமல்ல, இவை மற்றவர்களிடம் பகிர்வதற்காகவும் என்று தேவையில் உள்ளோருக்கு முடிந்தவற்றை நம்மால் கொடுத்து உதவுகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த 2 வழிகளிலும் நாம் வாழுகின்ற பொழுது நாம் இறைவனில் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செல்வந்தர் தன் செல்வத்தை அனுபவிக்க பல வருடங்கள் இருப்பதாக நினைத்தான். ஆனால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரே ஒரு இரவு கூட நிலையானது இல்லை. நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கின்றது, நாம் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே இருப்போம் என்று நாம் யாருக்கும் தெரியாது. இருக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம், இருக்கும் வரை இறைவனோடு இருப்போம். இறைவனில் செல்வந்தர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த மண்ணுலகின் செல்வங்களை நாடாமல் விண்ணுலகின் செல்வங்களை நாட முயலுவோம். இறைவனில் செல்வந்தர்களாகுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.